உலகெங்கும் வாழும் அன்பான தமிழ் உள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். இன்றைய தினம் 8ஆம் தேதி 4ஆம் மாதம் 2026 புதவாசரம் என்று சொல்லக்கூடிய புதன்கிழமை. விசுவாவசு வருடம் பங்குனி மாதம் 25ஆம் நாள். இன்று சஷ்டி திதி, மூல நட்சத்திரம், மரண யோகம். இன்றைய தினம் ராகு காலம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. இன்றைய தினம் யமகண்டம் 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 4:30 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய தினம் குளிகன் நேரம் 7:30 மணி முதல் 12 மணி வரை. இன்று ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். சூலம் வடக்கு, பரிகாரம் பால். என்ன நேர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்குண்டான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம் தனம், ரிஷபம் முயற்சி, மிதுனம் ஓய்வு, கடகம் மேன்மை, சிம்மம் அசதி, கன்னி யோகம், துலாம் புகழ், விருச்சிகம் நட்பு, தனுசு போட்டி, மகரம் சிரமம், கும்பம் வரவு, மீனம் வெற்றி. ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறோம். எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தரக்கூடிய ஆதரவு என்னை மகிழ்ச்சி அடைய செய்கின்றது. எங்களுடைய நிகழ்ச்சி சம்பந்தமாக, ஆன்மீகம் சம்பந்தமாக ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள் இருப்பின் சக்தி டிவி நல்ல நேரம் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலம் என்னை தொடர்பு கொண்டால் தொடர்ந்து வரக்கூடிய நிகழ்ச்சியில் தகுந்த கேள்விகளுக்குண்டான பதில்களை தொகுத்து தர காத்திருக்கின்றேன். இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, கல் உப்பு பரிகாரம். கல்லுப்பு என்பது லக்ஷ்மி கடாட்சம் பொருந்தியது, லக்ஷ்மியை வசியம் செய்யக்கூடியது, மகாலட்சுமியின் அம்சமானது, ஆன்மீக தன்மை கொண்டது. கல்லுப்புன்றது சின்ன விஷயம் இல்லை, அது மலிவான பொருள்ன்றதுனால அதை கணக்கெடுக்கிறதில்லை. கல்லுப்பு என்பது லக்ஷ்மி வசியம் செய்யக்கூடியது. லக்ஷ்மி இருக்கக்கூடிய இடத்துல ஒன்று. என்னடா, திருப்பால் கடல்ல தான் பெருமாள் பள்ளி கொண்டிருக்கின்றார். பெருமாளோட மகாலட்சுமியும் திருப்பால் கடல்ல வாசம் செய்கின்றார். அப்படிப்பட்ட அந்த கடல்ல இருந்து உருவாகக்கூடியது தான் உப்பு. இயற்கையின் கொடைகளுள் அற்புதமான ஒரு விஷயம் கல்லுப்புன்னு சொல்றது. வீட்டில் எப்பவும் கல்லுப்பு குறையக்கூடாதுன்னு சொல்றது. கல்லுப்பு முடிஞ்சுது, கல்லுப்பு இல்லை, கல்லுப்பு தீர்ந்து விட்டது என்ற வார்த்தைகளை எல்லாம் சொல்லக்கூடாது என்று சாஸ்திரம் சொல்லுது. வீட்டில் கல்லுப்பு எப்பவும் நிறைய, அது மலிவான பொருள், நிறைய வாங்கி வச்சுக்கொள்ளுங்க. எப்பவும் ஒரு பாத்திரம் நிறைய கல்லுப்பு இருக்க வேணும். கல்லுப்பு முடியக்கூடாது, கல்லுப்பு தீர்ந்து போகக்கூடாது. ஒரு வீடு குடிபுறல் மங்களகரமான பொருள்களை கொண்டு போகிறேன்டா உப்பு, மஞ்சள், நிறைகுடம், இந்த மாதிரி இடத்துல கல்லுப்பு தான் பிரதானமாக. ஒரு கடை துறக்க போகிறோம், ஒரு கிரக பிரவேசம் செய்ய போகிறோம், ஐயா வீட்டுக்குள்ளே முதல்ல எந்தெந்த சாமான் கொண்டு போகணும்னா அதில் மஞ்சளுக்கு அடுத்தது முதலிடம் வகிப்பது கல்லுப்பு. அப்போ கல்லுப்பு அற்புதமான பொருள். ஒரு பானை நிறைய கல்லுப்பு தீபத்தை பற்றி இன்றைக்கு பேச போகிறோம். கல்லுப்பு தீபம். ஒரு பானை நிறைய அல்லது ஒரு பாத்திரம் நிறைய அல்லது ஒரு மண் சட்டி நிறைய கல்லுப்பை கோபுரம் போல் அடுக்கி வைத்து கொள்ளுங்கள். ஒரு பாத்திரத்தில் அல்லது ஒரு பெரிய மண் சட்டியில் அல்லது ஒரு பானையில் கல்லுப்பை நிறைய போட்டு அந்த பானைக்கு மேலே கோபுரம் மாதிரி கல்லுப்பு வர மாதிரி வச்சுக்கொள்ளுங்க. ஒரு சட்டியில் கல்லுப்பை நல்லா பரப்பி கோபுரம் மாதிரி வடிவாக வச்சுக்கொள்ளுங்க. ஒரு அகல் விளக்கு, மண் சிட்டி விளக்கு, மண் விளக்கு அல்லது சிட்டி விளக்கு அல்லது அகல் விளக்கு கொஞ்சம் பெருசாக, ஆக சின்ன சிட்டியாக வாங்காமல் கொஞ்சம் பெருசாக வாங்கி கொள்ளுங்க. அந்த மண்ணுப்போ ஒரு கோபுரம் மாதிரி நிரப்பி வச்சு அந்த கோபுரத்தின் உச்சியில் அந்த மண் சிட்டி விளக்கை வையுங்கள். எப்போ செய்யணும்? வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு பிரியமான
மகாலட்சுமிக்கு பிரியமான நாள் சுக்கிரவாரம், வெள்ளிக்கிழமைன்னு சொல்கிறது. அந்த வெள்ளிக்கிழமையில மேலே விளக்க வச்சு அதில் பஞ்சுத்திரி போட்டு தேங்காய் எண்ணெயும் நெய்யும் கலந்து விடுங்கோ. ரெண்டையும் கலவுங்கோ. தேங்காய் எண்ணெய், நெய் இது ரெண்டையும் அந்த விளக்குக்கு மேலே ஊற்றுங்கோ. பஞ்சுத்திரி போடுங்கோ. வெள்ளிக்கிழமை 48 வெள்ளிக்கிழமை இதை ஏற்ற செய்யுங்கள். அல்லது ஒரு வெள்ளிக்கிழமை தொடங்கி 48 நாள் ஏற்றலாம். அதுதான் உங்களுக்கு 48 வெள்ளிக்கிழமைன்றது நாள் போகும். தொடர்ந்து செய்கிறது கஷ்டம். ஒரு வெள்ளிக்கிழமையில இதை ஏற்ற தொடங்கும். தொடர்ந்து 48 நாள். 48 நாள் என்றா என்ன? ஒரு மண்டலம் என்று அர்த்தம். 48 தினங்கள் ஒரு மண்டலம். ஒரு மண்டலம் என்றால் 48 நாள். 48 தினங்கள் ஏற்றுங்கோ. ஒரு பானை எடுத்துக்கொள்ளுங்கோ. அது நிறைய கல்லுப்பை போட்டுக்கொள்ளுங்கோ. சோல்ட் பவுடர் அல்ல, கல்லுப்பை போட்டுக்கொள்ளுங்கோ. அது ஒரு கோபுரம் மாதிரி குவிச்சு வையுங்கோ. அதுக்கு மேலே ஒரு அகல் விளக்க வையுங்கோ. தேங்காய் எண்ணெயும் நெய்யும் அதுக்குள்ளே விட்டுங்கோ. ஒரு பஞ்சுத்திரி போட்டு அந்த விளக்கை ஏற்றுங்கள். ஒரு வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரை 6 to 7 சுக்கிர ஓரை வெள்ளிக்கிழமை. அதுக்கு பிறகு சுக்கிர ஓரை வரும். சுக்கிர ஓரையில் ஏற்றி 48 தினங்கள் தொடர்ந்து 1 மணி நேரமாவது அந்த விளக்கை எரியணும். அந்த மாதிரி எண்ணெயை விட்டு ஏற்றுங்க. அதாவது வீட்டில் ஏற்றலாம், கோவில்லையும் ஏற்றலாம். சின்ன சின்ன கோயில்களும் கூட வீட்டுக்கு கிட்டே இருந்தால் அங்கே போயும் இதை செய்யலாம். அல்லது தாராளமாக வீட்டில் லட்சுமி படத்துக்கு முன்னுக்கு இந்த கல்லுப்பு தெய்வத்தை ஏற்றலாம். உப்பு என்பது லட்சுமியை கொண்டது. இதை ஏற்றி வைத்துட்டு நீங்கள் அதுக்கு முன்னுக்கு உட்கார்ந்து என்ன நினைக்கின்றீர்களோ ஆழமாக சிந்தியுங்கள். அடிமனதில் இருந்து சிந்தியுங்கள். நம்பிக்கையோடு சிந்தியுங்கள். நான் வெளிநாட்டுக்கு போகணும். இந்த ஒரே ஒரு நிறைய கோரிக்கை. வெளிநாட்டுக்கு போகணும், காசு வரணும், கார் வாங்கணும், வீடு வாங்கணும், கல்யாணம் நடக்கணும். இந்த மாதிரி கோரிக்கைகளை அடுக்கி வைக்காதீர்கள். ஏதாவது ஒரே ஒரு வேண்டுதல், ஒரே ஒரு கோரிக்கை, அதை மட்டும் நினைச்சு கொள்ளுங்க. நினைத்து கொண்டு இந்த கல்லுப்பு தீபத்தை ஏற்றி அதுக்கு முன்னுக்கு உட்கார்ந்து கொண்டு ஆழமாக அடி மனதில் இருந்து பிரார்த்தனை செய்ய வேண்டும். அடி மனதில் ஆழமாக பிரார்த்தனை செய்ய வேண்டும். நம்பிக்கையுடன் பிரார்த்தனை செய்ய வேண்டும். இந்த பிரார்த்தனை நிறைவேறும் என்ற நம்பிக்கையுடன் பிரார்த்தனை செய்து வாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறும். என்னென்ன பிரார்த்தனை செய்யலாம்? அதாவது வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைக்கலாம், வீடு வாங்கணும்னு நினைக்கலாம், கார் வாங்கணும்னு நினைக்கலாம், பரீட்சையில் சித்தி அடைய வேண்டும் என்று நினைக்கலாம், திருமணம் நடக்கணும்னு நினைக்கலாம். இந்த மாதிரி என்ன வேண்டுதலை செய்கின்றீர்களோ அந்த வேண்டுதல் நிறைவேறும். இந்த மாதிரி தீபம் ஏற்றுற இடத்துல பில்லி, சூனியம், கண்ணூறு, கந்திருஷ்டி, நாதிட்டி, தோஷங்கள் எதுவும் இருக்காது. இந்த மாதிரி தீபம் ஏற்றுற இடத்துல கண்ணூறு, கந்திருஷ்டி தோஷம் முதல்ல இல்லாமல் போகும். உங்களுக்கு தெரியும், கந்திருஷ்டியை சுற்றி போகிறது உப்பு. உப்புக்கு கந்திருஷ்டி தோஷத்தை நீக்கக்கூடிய வல்லமை உண்டு. கந்திருஷ்டி தோஷம் இல்லாமல் போகும். லக்ஷ்மி கடாச்சம், சிவ கடாச்சம் என்ற 2 கடாச்சங்களை சொல்றது. லக்ஷ்மி கடாச்சம், சிவ கடாச்சம். லக்ஷ்மி கடாச்சம் உங்களுடைய பொருளாதார பிரச்சனையை இல்லாமலாக்கும். சிவகடாச்சம் உங்களுடைய பாபங்கள், சாபங்கள், தோஷங்களை நீக்கி அருளும். எனவே இந்த 2 கடாட்சமும் இந்த கல்லுப்பு தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் இருக்கக்கூடியவர்கள் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம். எனக்கு கடன் தொல்லை இருக்குது ஐயா, தலைக்கு மேலே கடன் போயிட்டுது, நான் வட்டி கட்டி கொண்டு இருக்கிறேன், வட்டிக்கு வட்டி கட்டுறேன், வட்டி கட்டவே காசு சரியாக போச்சு, கடனை எப்படி அடைக்க போகிறேன் என்று யோசிக்கக்கூடியவர்கள் இந்த தீபம், இது ஒரு செலவில்லாத பரிகாரம். கல்லுப்பு பேக்கெட் பெரிய விலை இல்லை. ஒரு பாத்திரத்தை வாங்கி 2-3 பேக்கெட் உப்பை வாங்கி அதில் போட்டு தீபம் ஏற்றி சாமி படத்துக்கு முன்னுக்கு வச்சு கும்பிடுங்க. உங்களோட வீட்டுக்கு கிட்ட சின்ன ஆலயங்கள் ஏதாவது இருந்தால் அந்த ஆலயத்தில் போய் மூலமூர்த்தி எதுவாக இருந்தாலும், பிள்ளையார் கோயிலாக இருக்கலாம், முருகன் கோயிலாக இருக்கலாம், லட்சுமிக்கு முன்னுக்கு தான் செய்யணும்னு இல்லை, பிள்ளையாருக்கு முன்னுக்கும் செய்யலாம். வீட்டில் செய்வதாக இருந்தால் லக்ஷ்மி படம் எல்லா வீட்லேயும் இருக்கும். வெள்ளிக்கிழமை கல்லுப்பு லக்ஷ்மி கடாட்சம் நடந்தது லட்சுமி. கோயிலில் செய்கிறதா இருந்தால் எந்த தெய்வத்துக்கு முன்னுக்கு, வைரவருக்கு முன்னுக்கு வேணும்னாலும் செய்யலாம். தொழிலில் முன்னேற்றம் வேண்டும் என்று நினைப்பவர்கள், நல்ல தொழில் கிடைக்க வேண்டும்,
தொழில்துறையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்க வேண்டும். தொழில்துறையில் நான் முன்னேற்றம் அடைய வேண்டும். மேல் அதிகாரிகளின் ஆதரவு எனக்கு கிடைக்க வேண்டும். பதவி உயர்வு கிடைக்க வேண்டும். சம்பள உயர்வு கிடைக்க வேண்டும். இந்த மாதிரி தொழிலில் என்ன பிரச்சனை இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, மகிழ்ச்சி, சந்தோஷம் வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்களும் இது எல்லாத்த பரிகாரத்தை நான் ஒன்றொன்றா சொல்லி வரேன். நீங்கள் எல்லாத்தையும் நினைக்கக்கூடாது. ஏதாவது ஒரு விஷயத்தை பரிகாரமாக சிந்தித்து கொள்ளுங்கள். குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டைகள் நீங்க வேண்டும். குடும்பத்தில் அமைதி இருக்க வேண்டும், நிம்மதி இருக்க வேண்டும், மகிழ்ச்சி இருக்க வேண்டும், சந்தோஷம் இருக்க வேண்டும், குடும்ப பிரச்சனைகள் எல்லாம் இல்லாமல் போக வேண்டும். கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இருக்கலாம், மாமியார் மருமகள் பிரச்சனை இருக்கலாம், பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் பிரச்சனை இருக்கலாம், சகோதரர்களுக்குடைய சொத்து பிரச்சனை இருக்கலாம். இந்த மாதிரி பிரச்சனை இருக்கக்கூடியவர்கள் குடும்ப பிரச்சனை நீங்க வேண்டும். நல்ல விடயங்கள் நடக்க வேண்டும். வீடு வாங்கிறது, வாகனம் வாங்கிறது, பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கிறது, பிள்ளைக்கு வயசுக்கு வேற இல்லைண்டா ருதுவாகிறது, இந்த மாதிரி மங்களகரமான விடயங்கள் நடக்க வேண்டும். வீடு கட்டணும். இது சில பேருக்கு வீடு கட்டணும்னு ஆசை, காசு இருக்கு, ஆனாலும் விஷயம் சரி வராது, காரிய தடைகள். இந்த உப்பு பரிகாரம் வீடு கட்டணும் என்று நினைச்சு அந்த உப்பு பரிகாரத்தை, உப்பு தீபம், கல்லுப்பு தீபத்தை ஏற்றி வந்தால் அந்த காரியமும் நடக்கும். நீங்கள் எதை நினைத்து செய்கின்றீர்களோ 48 தினங்கள் ஒரு முறை எவ்வளவோ நேரத்தை செலவழிக்கிறோம். என்னென்னத்துக்கோ நேரத்தை செலவழிக்கிறோம். நான் சொல்லுறேன், தேவையில்லாமல் டிவிக்கு முன்னுக்கு உட்காந்து அவ்வளவு நேரம் போகுது, ஃபோனை கையில் வச்சுக்கொண்டு அவ்வளவு நேரம் போகுது. இந்த மாதிரி பரிகாரங்களை செய்வதற்காக நேரத்தை செலவழியுங்கள். இதை செய்தால் கண்டிப்பாக உங்களுடைய எண்ணம் ஈடேறும். என்ன நேர்களே, நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.